கேலக்ஸான் பவர் டூல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 16 கேஜி பிரேக்கர், அதாவது 16 கிலோ பிரேக்கர் ஹை ஸ்மார்ட் பிராண்டில் நம்ம ஆஃபர் பார்க்குறோம். 16 கிலோ வந்து நல்லா ஹெவியான ஒர்க்குக்கு, அதாவது வெர்டிக்கலாக சிமெண்ட் ரோடு உடைக்கிறது, தார் ரோடு உடைக்கிறது, வீட்டில் வானம் தோண்டும் போது உள்ளுக்குள்ளே பாறை வந்துருச்சுன்னா அந்த சுக்காம்பாறையெல்லாம் உடச்சி எடுக்கிறது, அதே மாதிரி காங்கிரீட்டை உடைக்கிறது, அந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் பெரிய ஹெவியான வேலைக்கு இந்த பிரேக்கர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த பிரேக்கர் பார்த்திங்கன்னா 1800 வாட்ஸ் பவர், ஏற்கனவே டேட்டா பிளேட் காமிச்சிருப்போம். இது கூட ஒரு யூசர் மேனுவல், ஆயில் ஃபில் பண்ணுறதுக்குள்ளே இந்த ரெஞ்ச் இதை கழட்டி எடுத்து நம்ம ஆயில் ஃபில் பண்ணணும். அதே மாதிரி 2 பிட்டு இது கூட எல்லா மிஷின்லேயே வர மாதிரி ஃப்ரீயாக வந்துடும். இது 16 கேஜி பிட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கீழே லாக் பண்ணுறக்குள்ளே அந்த கட்டிங்ஸ்லாம் இருக்கும். இந்த பிரேக்கரில் இந்த பிட்டை வந்து வித்தியாசம் என்னன்னு நீங்கள் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 16 கேஜி பிரேக்கர் வந்து எல்லாருமே கேட்குறது, ஏன் இதில் கிரீஸ் இல்லை அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து லூப்ரிகன்ஸ் வந்து நம்ம வெர்டிக்கலாக யூஸ் பண்ணுறதுனால ஆயில் ஃபில் பண்ணுறது, அதோட பிஸ்டன் வந்து ரொம்ப பெரிய பிஸ்டனு, ஹெவி ஒர்க்குக்கு பயன்படுத்துகிறதுனால நீங்கள் ஆயில் ஃபில் பண்ணுறதே வந்து இதுக்கு சரியாக வரும். இது கூட பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு கார்பன் ப்ரெஸ் ஃப்ரீயாக வந்துடும். இதே ஆயில் ஃபில் பண்ணுற இடம். கார்பன் ப்ரெஸ்ஸும் வந்து நம்ம ஈஸியாக மெயின்டெனன்ஸில் கலட்டி மாட்டுற மாதிரி வெளியிலே கார்பன் கேப் வந்து கொடுத்துருப்பாங்க. இது பிட்டு மாட்டுற இடம். இது வந்து இந்த லிவரை புஷ் பண்ணி இழுத்துதே நம்ம பிட்டு மாட்டணும். அது பிட்டு மாட்டுறதுக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா வேறு ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க அந்த வீடியோவை. இது மெஷினில் வர டேட்டா பிளேட்டு. மெஷின் வந்து PS65A மாடல் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. 65Aங்கிறது வந்து எல்லா ஸ்பேருமே மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி இதில் கீழே இருக்க பகுதியும் சரி, மேலே இருக்க பம்பிங் பகுதி ரெண்டுமே மெட்டல் பாடி. அதனால் நீங்கள் நல்லா ஹெவி ரஃப் ஒர்க்குக்கு வாடகை கொடுக்குறவங்களுக்கெல்லாம் மெஷின் வந்து நல்லா பக்காவாக இருக்கும். ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஹேண்டில் இதில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஆயில் எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படின்ற ட்ரையலுமே இதில் நம்ம காமிச்சிருக்கோம். இப்போ ரெஞ்சை வச்சு இந்த அறுகோணம் உள்ள இந்த நட்டை வந்து கலட்டிட்டு இதுக்குள்ளே நீங்கள் ஆயில் ஃபில் பண்ணணும். ஆயில் வந்து நீங்கள் TVS 50 டூ வீலருக்கு ஊற்றுறோம் இல்லையா, அந்த ஆயிலே பயன்படுத்தலாம். இதுக்குள்ளே ஃபில் பண்ணிவிட்டு 50 ml ஒரு 75 ml அந்த மாதிரி ஊற்றிட்டு கண்ணாடியில் தெரிகிற அளவுக்கு வச்சுக்கிட்டு, இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா விரலுக்கு பக்கத்தில் காமிக்கிறோம். அதிலே லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியும். அந்த அளவுக்கு ஓரளவுக்கு தெரிகிற அளவுக்கு ஊற்றிட்டு நீங்கள் மெஷினை வந்து பயன்படுத்தலாம். இப்போ மெஷின் வந்து ட்ரையல் காமிக்கிறோம். இப்போ நம்ம வந்து மண்ணில் எப்படி குத்தி வேகமாக போகுது தெரிஞ்சுக்கிறக்காக எந்த மாதிரி பயன்படுத்துகிறோம். இது பெரும்பாலும் இந்த மாதிரி வெர்டிக்கல் மூவ்மெண்ட் செங்குத்தாக பயன்படுத்தவே முடியும். இது ஷோல்டரில் தூக்கி ஹரிசாண்டலாக நம்ம அடிக்க முடியாது. ஏன்னா அது 16 கிலோ பிரேக்கரு. இந்த மிஷின் வந்து இப்போ நம்மகிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது. தேவைப்படுறவங்க நம்மளை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.